சிந்தனை உரையாக இயற்கை வாழ்வியல் என்றால் என்ன, இயற்கை என்பதை பற்றியும் வாழ்வியல் என்பதை பற்றியும் மிகச்சிறந்த தன்னுடைய சிந்தனை உரை அருள்வதற்காக நம்மோடு அருள்நிதி ஹீலர் சாபர் சாதிக் ஐயா அவர்கள் இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றிய சிறு குறிப்பு. ஐயா அவர்களுடைய பூர்வீகம் ஒட்டன்சத்திரம். பிறந்தது விவசாய குடும்பத்திலே. பழனியிலே ஆரம்ப படிப்பை படித்து முடித்துள்ளார்கள். MBA நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் சென்னையில் படித்துள்ளார்கள். அருள்நிதியாக ஆசிரியர் பயிற்சி முடித்துள்ளார்கள். இயற்கை வாழ்வியலில் 20 வருட அனுபவம் கொண்டவர். தோட்டக்கலை மற்றும் சூழலியலில் ஈடுபாடு கொண்டவர். தற்போது அக்குபஞ்சர் மருத்துவ சிகிச்சை பயனாளர்களுக்கு மேடவாக்கத்திலும் ஆவடியிலும் சிறந்த சேவை வழங்கி கொண்டுள்ளார்கள். இலவச மருத்துவ முகாம்கள் தனியாகவும் மற்ற ஹீலர்களுடன் சேர்ந்தும் பல இலவச அக்குபஞ்சர் மருத்துவ முகாம் நடத்தி கொண்டுள்ளார்கள். சுஜோக் அக்குபஞ்சர், ஹையர் அக்குபஞ்சர், டாக்டர் மாஸ்டர் டங்ஸ் பேலன்சிங் மெத்தட், ஸ்கால்ப் அக்குபஞ்சர், வர்மா சிகிச்சை போன்ற சிகிச்சைகள் மூலம் பொதுமக்களுக்கு சிகிச்சை முறை அளித்து சேவையாற்றுகிறார்கள். இன்று நமக்கு இயற்கை வாழ்வியல் என்ற தலைப்பில் தன்னுடைய சிறந்த சிந்தனை உரையை அருள்நிதி மற்றும் ஹீலர் சாபர் சாதிக் ஐயா அவர்களை தமிழ் ஆனந்த யோக அருட்தொண்டர்கள் மற்றும் மெய் அன்பர்கள் அனைவரின் சார்பாகவும் மகிழ்வோடு வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா, துவங்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கேக்குதுங்க ஐயா, பேசுங்க. வீடியோ தெரியுதுங்க. கிளியரா இருக்கா? இருக்குங்க ஐயா. ஓகே. எல்லா புகழும் இறைவனுக்கு. சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவின் மலரடி போல் தமிழ் ஆனந்த யோக அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேர வணக்கத்தையும் எனது குடும்பத்தாருக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வகுப்பை தொடங்கினேன். பாரதியின் வரிகளோடு துவங்கலாம்னு இருக்கேன். தேடிச் சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று நரை கூடி கிளவ பருவம் எய்தி நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, இறைவா வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு தமிழ் ஆனந்த யோக அன்பர்கள், அதுவும் குறிப்பா அதை நடத்துறவங்க ரொம்ப முயற்சி பண்ணி அதை நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் சொல்லிக்கிறேன். சரி, இன்றைய தலைப்பு இயற்கை வாழ்வியல். இந்த இயற்கையும் வாழ்வியலையும் தனித்தனியா பிரிச்சு நாம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இயற்கை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த இயற்கைய பத்தி இயற்கை ஆர்வலர் யார்ட்டையாவது நம்ம போய் கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இயற்கை ஒரு ஏரி, குளம், கிணறு இதெல்லாமே சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு ஒரு இயற்கை ஆர்வலர் சொல்லுவாரு. வேளாண் துறை அதை சார்ந்த ஒருத்தர்கிட்ட போய் நம்ம அதை கேட்டோம் அப்படின்னா அவரு என்ன சொல்லுவாங்க, வேளாண்மை எப்படி இயற்கையான உரம் போட்டு ஒரு இயற்கை சூழ்நிலையில எப்படி செடிகள் எல்லாம் வளர்த்துறது, அரிசி பருப்பு இதெல்லாம் எப்படி இயற்கையான முறையில செய்யறது அப்படின்னு சொல்லுவார். இதுவே ஒரு சுற்றுப்புற சுகாதார அதிகாரிகிட்ட நம்ம போய் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்லுவாரு, ஏரியெல்லாம் ரொம்ப மாசுபட்டு இருக்கு, அதெல்லாம் சுத்தம் பண்ணணும்.
மற்ற உயிரினங்கள் எல்லாமே வந்து நல்லபடியா இருக்கணும், அதுக்கு எல்லாமே வந்து சுத்தமா எல்லாத்தையும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது அவருடைய பார்வையா இருக்கும். இது அனார்கலி அம்மாட்ட போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எல்லா செடியெல்லாம் வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லா செடிகள் நடணும், எல்லா பக்கமும் செடிகள் நடணும், அந்த செடிகளை எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத அனார்கலி அம்மா சொல்லுவாங்க. இயற்கை அப்படின்னா நன்மணி ஐயாட்ட கேட்டோம் அப்படின்னா நன்மணி ஐயா என்ன சொல்லுவாங்க, அவருடைய நாலேஜுக்கு ஒரு நாள் பத்தாது, 1 மணி நேரம் பத்தாது, ஒரு நாள் பத்தாது, எல்லாரும் வாங்க, ஒரு 3 நாளைக்கு இயற்கையான சூழ்நிலையில போய் தவம் செஞ்சுக்கிட்டே நம்ம வந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம், அவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு நன்மணி ஐயா சொல்லுவார். சரி, இப்படி ஒவ்வொரு பார்வையிலையும் இயற்கை மாறுபடுகிறது. இப்ப திருவள்ளுவர் வந்து இயற்கைனா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இரு புனலும் வாய்ந்த மலையும் வருபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு அப்படிங்கிறார். அதாவது தண்ணீர் மேல ஏரி, குளம், அதுக்கப்புறம் நிலத்தடி நீர், இதெல்லாம் நல்லா இருக்கணும். அதை சார்ந்து மலைகள், மலை சார்ந்து அதில் வரக்கூடிய அருவி, அதில் வரக்கூடிய காய்கனிகள், மரங்கள், அப்புறமா வந்து இதை காப்பாற்றக்கூடிய ஒரு அரசன், இதுதான் வந்து ஒரு நாட்டுக்கு இயற்கையான சூழ்நிலை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. சரி, இப்ப நான் ஒரு ஹீலர், எங்கிட்ட வந்து இயற்கை வாழ்வியல், இயற்கைனா என்ன அப்படின்னு கேட்டா, நான் வந்து இயற்கையான உணவுகளை சொல்வேன். சரி, நார்மலாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாரும் இயற்கைனா என்ன அப்படின்னு பாத்தீங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, மண்ணு, மலை, நீர், மரம், செடி, கொடி, நெருப்பு, பூமி, சூரியன், சந்திரன், இப்படி வரிசைப்படுத்திக்கிட்டே இயற்கையை சொல்லிட்டே போலாம். சரி, அப்படி ஒருத்தருடைய புரிதலும் இயற்கையை பத்தி வேற வேறையா இருக்கு. இயற்கை வாழ்வியல் நம்மளுடைய வாழ்க்கையில இயற்கைனா என்ன, ஒரு மருத்துவரா, ஒரு ஹீலரா இத பத்தி நாம பார்க்கலாம். அதற்கு முன்னாடி வார்த்தைகள் என்னுடையது, அர்த்தங்கள் அவரவர் புரிதலுக்கு தகுந்த மாதிரி உங்களுடையது அப்படின்னு எடுத்துக்கலாம். அது என்னங்க அப்படின்னா, இதையும் விளக்கி சொல்லணும் அப்படின்னா, எனக்கு ஒரு நண்பர் வந்து 20 வயதுல ஒரு புத்தகத்தை கொடுக்கிறார். அந்த வயதுல அந்த புத்தகத்தை படிப்பதற்கு எனக்கு ஒண்ணு நேரம் இருக்காது, இல்லை அப்படின்னா அதை படிச்சேன் அப்படின்னா அந்த வயதுக்கான புரிதல் இருக்கும். அதே புத்தகத்தை 25-30 வயசுல கொடுத்தாங்க அப்படின்னா அந்த 30 வயதுக்கான ஒரு புரிதல் நமக்கு இருக்கும். நான் அதுல வந்து வித்தியாசமா, சரி இதை நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணி பார்ப்போமே, இந்த வார்த்தைகள், இந்த விஷயங்கள் நல்லா இருக்கே அப்படின்னு யோசிப்போம். அப்புறம் 35 வயசுல இது நம்ம அனுபவப்பட்டிருக்கோமே அப்படின்னு தோணும். அதே புத்தகம் ஒன்றுதான், ஆனால் வயதிற்கு தகுந்த மாதிரி அதனுடைய முதிர்ச்சி இருக்கும். 40 வயசுல யான் பெற்ற இன்பம் பெருகை வையகமே, இந்த புத்தகத்தை எல்லாரும் படிச்சா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு பக்குவம் வரும். அதற்காகத்தான் இப்ப இந்த வகுப்புல நான் உங்க கூட கலந்திருக்கேன். அதை பத்தி பேசலாம். சரி, இயற்கை அப்படிங்கிறது மண், செடி, கொடி, மரம், இதெல்லாமே பார்த்தோம். சரி, இதற்கு இன்னும் டீப்பா போகணும். அதுக்கு முன்னாடி வாழ்வியல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த மண், செடி, கொடி இதை சார்ந்து இதனோடு சேர்ந்து வாழும் வாழ்க்கை தான் அந்த வாழ்வியல். எப்பவுமே நாம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். ஒரு வியாதியோ, நோயோ, துன்பமோ வருவதற்கு முன்னாடியே அதை வந்து நாம வராம தடுப்பது தான் நல்லது.
வந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் ஒரு மருத்துவரை பார்த்தோம் அப்படின்னா, இப்ப வராதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஒண்ணு நல்லதா சாப்பிட்டு நம்ம உடம்பை பார்த்து கொண்டோம் அப்படின்னா, வந்துடுச்சு, ஒரு துன்பம் ஆயிடுச்சு, நமக்கு ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா, இப்ப வர்றதுக்கு முன்னாடி ஒரு 50 ரூபாயில ஒரு நல்ல உணவா வாங்கி சாப்பிட்டது, வந்ததுக்கு அப்புறம் 5000, 10,000, 50, 5 லட்சம் இப்படி வந்து அதிகமான செலவுகள் ஆகும். பத்தாததுக்கு ஒரு 6 மாசமோ இல்ல குறைந்தது ஒரு வாரமோ நம்ம வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது, வீட்டிலேயே இருந்து எல்லா கஷ்டத்தையும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அப்ப கஷ்டத்தை ஏன் அனுபவிக்கணும்? கஷ்டத்தை அனுபவிக்காமே நல்லபடியா வாழலாம்ல. சோ ஆரோக்கியத்தை சொல்லித் தருகிறோம். சரி, இப்ப மனித உடல் உயிரின் இயக்கம் எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இத சித்த மருத்துவத்துல அக்குபஞ்சர்லயும், அக்குபஞ்சர் சார்ந்து இருந்தவங்க, அக்குபஞ்சர் படிச்சவங்களுக்கு நல்லா தெரியும். 7 தாதுக்களாக உடம்பு ஒரு உணவை எடுத்துக்கொண்டு அதை வந்து ஆரோக்கியமாக எனர்ஜியாக மாத்துகிறது. இந்த எனர்ஜியை வந்து அக்குபஞ்சர்ல சைனீஸ் மொழியில சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது 7 தாதுக்கள் என்ன அப்படின்னா, ரசமாகவும், செந்நீர் அதாவது பிளட், அப்புறம் வந்து தசையாகவும், கொழுப்பாகவும், எலும்பாகவும், எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜையாகவும், கடைசியாக சுக்கிலம் ஓஜஸ் எனும் சுத்த சக்தியாக உடம்பு மாற்றிக்கொள்கிறது. இந்த 7 விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு ரசமாக இருக்கிறது, ரசமாக மாறுகிறது. அப்புறம் வந்து பிளட்டா மாறுது, செந்நீரா மாறுது, ரத்தமாக மாறுகிறது, தசையாக மாறுகிறது, கொழுப்பாக மாறுகிறது, எலும்பாக மாறுகிறது, எலும்பினுடைய மஜ்ஜையாக மாறுகிறது, மஜ்ஜையில் இருந்து சுக்கிலமாக, விந்து நாதமாக, உயிராற்றலாக, ஓஜஸ் எனும் சுத்த சக்தியாக மாறுகிறது. அப்ப உடம்பு எவ்வளவு விஷயங்கள் பண்ணுதுன்னு பாருங்க. ஒரு ஸ்டேஜா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு வருது. சரி, இந்த 7 சக்திகளும் நம்ம உதாரணமா எப்படி வந்து நல்ல சக்தியா, சுத்த சக்தியா பண்றது, இதை எப்படி வந்து இயற்கையான முறையில் நாம இதை வந்து ஆரோக்கியத்தை பெறுவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து நிறைய உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டு போலாம். அதுல உங்களுக்கு புரியுற மாதிரி, எனக்கும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுப்போமே, கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இந்த கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனில நிறைய ஸ்டேஜ் கார் எடுத்ததும் வந்து தயாராகி வெளியில வந்துருதா அப்படின்னா இல்ல. அப்போ எப்படி உருவாகுது? இப்ப காருக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சிறு சிறு நட்டு போல்ட்ல இருந்து ஒரு ஸ்டேஜா ஒரு தொழிற்சாலையா உற்பத்தியாகி 1 by 1 அப்படியே வந்து அது கடைசி வரைக்கும் வரணும். உதாரணத்துக்கு நட்டு போல்ட் ஒரு கம்பெனில தயாரிப்பாங்க, அதை கொண்டு வந்து அசம்பிள் பண்ற இடத்துல வச்சிடுவாங்க. என்ஜின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, என்ஜினுக்குள்ள பிஸ்டன் இருக்கும். கரண்ட் கட் ஆயிடுச்சு, ஒரு நிமிஷம். வீடியோ வெளிச்சம் போதுமா? ஓகே, சரி. என்ஜினுக்குள்ள பிஸ்டன் இருக்கும், கியர் கரண்ட் பாக்ஸ் வர இருக்கும். வரைக்கும் வீடியோ ஆஃப் பண்ணிக்கலாங்க, அப்புறம் கரண்ட் தானே போட்டு. சரிங்க. இப்போ என்ஜின் எடுத்துட்டீங்க அப்படின்னா, என்ஜினுக்குள்ள வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் நிறைய இருக்கும். அதுல வந்து பிஸ்டன் இருக்கும், கியர் பாக்ஸ் இருக்கும். இப்படி பிஸ்டன் ஒரு இடத்துல தயாராகும், கியர் பாக்ஸ் ஒரு இடத்துல தயாராகும்,
அதுல பாடி ஒரு இடத்துல தயாராகும், சீட்டு ஒரு இடத்துல தயாராகும், வீல் ஒரு இடத்துல தயாராகும். கீழே பேஸு எல்லாமே வந்து ஒரு இடத்துல, பெயிண்ட் அது ஒரு இடத்துல தயாராகும். இப்படி நிறைய விஷயங்கள். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இதுல ஏதாவது ஒண்ணு தயாராகல, ஏதாவது ஒண்ணு குறைபாடோட இருக்கு, ஒண்ணு சரியில்லை அப்படின்னா காரு முழுமை அடைந்து வெளியில வருமா? வராது தானே. அது காராக நம்ம சொல்ல மாட்டோம், இல்ல அதுல பயணம் செய்ய முடியாது. கரெக்டு தானே. அதே மாதிரி இப்போ ஒரு அரிசி உற்பத்தி பண்ணணும், விவசாயம் பண்றாங்க அப்படின்னா நல்ல நிலம் பார்க்க வேண்டும், நல்ல நிலத்தை அதன் செம்மைப்படுத்த வேண்டும், அதுக்கு வந்து தேவையான அடி உரங்கள் இட வேண்டும், அதுக்கு தண்ணி கரெக்டா பாய்க்கணும், நல்ல பிராண்டடா நல்ல ஒரு குவாலிட்டியான தரமான விதை நெல்லை போட வேண்டும். இப்ப இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டேஜும் இருக்கு. இப்ப இதுல நல்ல நிலம் இல்லை அப்படின்னா அந்த விதை வருமா? வராது. தண்ணி ஒழுங்கா விடல அப்படின்னா விவசாயம் வராது. சூரிய ஒளி வெப்ப சக்தி இல்லை அப்படின்னா அந்த தாவரம் சரியான வளர்ச்சி அடையாது. கரெக்டான தட்ப வெப்பநிலை, மழை மாறி இதெல்லாம் வந்து கரெக்டா இருந்தது அப்படின்னா தான் அரிசி முழுமையாக வரும். அப்போ இத்தனை விஷயங்களும் ஒரு நெல் உற்பத்தியில படிப்படியா கரெக்டான ஒரு ஒரு விஷயமும் கரெக்டா நடக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் இந்த இதைத்தான் சொல்லறதுக்கு விரும்புறேன். என்ன அப்படின்னா அதை உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒண்ணு தடைப்பட்டுருச்சு அப்படின்னாலும் அந்த வளர்ச்சி சரியாக இருக்காது. அப்ப நம்ம அறுவடை பண்றப்ப நெல் வராது, உண்மைதான் வரும், இல்ல செடியே வந்து கருகி போயிருக்கலாம். இந்த விஷயத்தை தான் நான் வந்து சொல்ல வரேன். சரி, இன்னொரு உதாரணம் எடுத்துக்கலாம். அது எப்படி, என்ன உதாரணம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சது வந்து தங்க நகை. தங்கம் எல்லாருக்கும் பிடிக்கும், ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். ஆண் வந்து தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பெண்கள் வந்து ஆபரணமா அணிஞ்சிருப்பாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப தங்க நகை உற்பத்தியில அவங்க வந்து அதை உருக்கி அதனோடு வெள்ளியும் இல்லை அப்படின்னா செம்பும் கலந்துதான் தங்க நகையை உருவாக்குறாங்க. இப்ப தங்கத்துக்கு பதிலா வேற உலோகத்தை போட்டு அவங்க வந்து தங்கம் மாதிரியே வந்து நல்ல கலர்ல செஞ்சாங்க அப்படின்னா தங்கத்தினுடைய மதிப்பு வருமா? அதுல வராது. இல்ல கூடுதலா வெள்ளி போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இது என்ன வெள்ளின்னு இருக்கு, நம்ம வந்து இது தங்கமே கிடையாது, அதனுடைய மதிப்பும் குறைந்துவிடும். கூடுதலா செம்பு சேர்ந்துருச்சு அப்படின்னா அப்ப அதனுடைய மதிப்பும் குறைந்துவிடும். இப்படி ஒரு தங்கத்துக்கே வந்து நல்லத கொடுக்கல அப்படின்னா அது வந்து தங்கமாக இருக்காது. சரி, இப்ப எல்லாரும் வந்து ரைஸ் மில் போயிருப்பீங்க. ரைஸ் மில்ல மாவு அரைச்சு தர்றதுக்கு ஒரு மிஷின் ஒண்ணு வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க மாவை வந்து அரைக்கிறதுக்காக கோதுமையே எடுத்துட்டு போறீங்க, கோதுமை உள்ள போடுறீங்க, போட்டுட்டு எனக்கு ராகி மாவு தான் வரணும் அப்படின்னா வருமா? வராது. அரிசியை உள்ள போட்டுட்டு எனக்கு கோதுமை மாவு தான் வரணும், மாவு வந்துருமா அப்படின்னா வராது. அப்போ எதை கொடுக்கிறோமோ, எதை நாம அங்க அரிசி
ஆலையில மேல எதை நம்ம வந்து போடுறோமோ அதே மாவு தான் கீழேயும் வரும். கரண்ட் வந்துருச்சு, நான் வீடியோ ஆன் பண்றேன். அப்போ எதை கொடுக்கறோமோ அதுதான் வந்து நமக்கு அங்க எண்ட் ரிசல்ட்டா வருது. இங்கதான் வந்து இயற்கை அப்படிங்கிற அந்த தங்கம் நமக்கு தேவைப்படுகிறது. இப்போ நாம என்ன கொடுக்கறோம் அப்படிங்கிறது முக்கியம். சரி, தெய்வீக மூலிகை அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல டாக்டர் சி.கே. மாணிக்க வாசகம் அவர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது இயற்கை சார்ந்த புத்தகமா இருக்கு. மனிதனை தவிர அனைத்து ஜீவராசிகளும் இயற்கையோடு சேர்ந்துதான் வாழ்கிறது. இப்ப சிங்கத்தை எடுத்துக்கங்க. சிங்கம், புலி, காட்டுல வளரக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் மனிதர்களால் வளர்த்தப்படாத ஜீவராசிகள்னு வச்சுப்போமே. இப்ப மனிதர்கள் வளர்த்துறது அப்படின்னா அது வந்து நாம சாப்பிட்றது நிறைய விஷயத்த அதுக்கு கொடுத்துட்டோம். ஆனா மனிதர்களால் வளர்த்தப்படாத ஜீவராசிகள், காட்டுல வாழக்கூடிய விலங்குகள்னு வச்சுப்போம், அவையெல்லாம் அனைத்தும் இயற்கையோடு சேர்ந்துதான் வாழுது. மனிதர்கள் வளர்த்துறதும் இயற்கையோடு சேர்ந்துதான் வாழுது. பட் இருந்தாலும் வந்து அதற்கு செயற்கையான ஒரு சில உணவுகள், இன்ஜெக்ஷன் இதெல்லாம் போடுறாங்க. பட் இயற்கையோட சேர்ந்து வாழக்கூடிய, காட்டுல வாழக்கூடிய மிருகங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவை அனைத்தும் இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறது. பல ஆண்டுகள் நோயற்ற வாழ்வு வாழ்கிறது. இதை யாராவது மறுக்க முடியுமா? யாராலையும் மறுக்க முடியாது. இப்ப சிங்கத்தை எடுத்துப்போம். அதனுடைய தன்மை என்ன? மாமிசம் சாப்பிடுவது. அது அப்படியே மாமிசத்தை சாப்பிடுதா? இல்லை அப்படின்னா அதை வந்து வேக வச்சு சுட்டு நெருப்புல காமிச்சு அதனுடைய தன்மையை மாத்தி சாப்பிடுதா? அது அப்படியே சாப்பிடும். ஏன்னா அதனுடைய தன்மை, அதனுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படித்தான் இருக்கு. காட்டுக்குள்ள வாழக்கூடிய மான் எடுத்துக்கோங்க. அது வந்து புல்களை சாப்பிடும். அது இயற்கையோட சேர்ந்து என்ன புல் கிடைக்குதோ அதை சாப்பிடும், என்ன தாவரம் கிடைக்குதோ அதை சாப்பிடும். இப்ப இதை எல்லாமே ஆரோக்கியமாக வாழ்கிறது. ஒரு பறவை எடுத்துப்போம். அது 5000 கிலோமீட்டர் கண்டம் விட்டு கண்டம் தாண்டி வந்து அதனுடைய இனப்பெருக்கத்துக்காக வந்து இனப்பெருக்கத்தை செய்து விட்டு திரும்பவும் அதே கண்டத்துக்கு போகுது 5000 கிலோமீட்டர். இது இயற்கையான உணவை சாப்பிட்டு ஒரு சின்ன பறவை ஆரோக்கியமாக வாழ்கிறது. இதுவே வந்து மனிதர்கள் வளர்த்தக்கூடிய அழகு இருக்கக்கூடிய பறவைகள்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் சீக்கிரம் ஏதாவது பிரச்சனை வரும். அதுக்கு வந்து விட்டமின் பத்தல, அந்த சத்து பத்தல, எல்லாத்துக்கும் வந்து ஒரு டிராப்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி அந்த டிராப்ஸை வாங்கி அதையும் தண்ணியில கலந்து போட்டுட்டு இருக்கோம், இல்லை வாயில கொடுத்துட்றோம். அப்ப இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் என்றும் ஆரோக்கியமாக இருக்க முடியும். இப்ப முழுமையான மனிதர்கள் இயற்கையான உணவுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எதெல்லாம் நாம அப்படியே சாப்பிட முடிகிறதோ அதெல்லாமே வந்து இயற்கையான உணவுகள். நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்தையும் சீக்கிரம் சொல்லணும், எளிமையா புரிய வைக்கணும் அப்படின்னு பார்த்து முயற்சி பண்ணி இதை சொல்லிட்டு இருக்கேன். இப்ப தங்கத்துக்கு நிகரானது, இப்ப நான் வந்து எப்படி வந்து ஒரு ரைஸ் மில்லுல நீங்க கோதுமையை போட்டா கோதுமை மாவு தான் கிடைக்குமோ, நல்ல இயற்கையான ஒரு உணவை நாம் உண்டோம் என்றால்
உட்கொண்டோம் என்றால் இந்த 7 தாதுக்களும் நன்றாக இருக்கும். எண்ட் ரிசல்ட்ல எனர்ஜி சூப்பரா இருக்கும். அப்ப இயற்கையான உணவு என்ன? இதுதான் நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேது. நம்ம உண்றது எல்லாமே, சாப்பிட்றது எல்லாமே இயற்கை தானே. நிறைய பேர் எல்லாருக்கும் அதுதான், நம்ம இயற்கையா தான் எல்லாமே சாப்பிடுறோம் அப்படின்னு தவறா நினைச்சிட்டே நிறைய விஷயம் மாற்றி சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். இயற்கை அப்படின்னா எதை அப்படியே எடுத்து அப்படியே கடித்து சாப்பிட முடிகிறதோ அதுதான் இயற்கை. உதாரணத்துக்கு நான் சொன்னேன்ல, சிங்கம் அப்படியே மானை வேட்டையாடி சாப்பிடும். மான் புட்களை அப்படியே மென்னு சாப்பிடும். அப்ப நமக்கு இயற்கை வழங்கி இருக்கக்கூடிய அற்புதமான விஷயம், எவையெல்லாம் அப்படியே முழுமையாக ரசித்து ருசித்து சாப்பிட முடிகிறதோ சமைக்காமல். இப்ப நம்ம சமைச்சோம் அப்படின்னா, இப்ப நெருப்பினுடைய தன்மை என்னங்க? மறுபடியும் தங்கத்துக்கே போவோம். இப்ப தங்கத்தை உருக்கணும் அப்படின்னா, உருக்கி அதை உருமாற்றம் செய்யணும் அப்படின்னா அது நெருப்புல காமிச்சு உருக்குனா இன்னொரு பொருளாக அது மாறுகிறது. இப்ப நம்ம ஒரு உணவு பண்டத்தை சமைத்தோம், அதாவது நெருப்புல காமிச்சோம் அப்படின்னா அதனுடைய தன்மை மாறுகிறது. ஆமா தானே? இப்ப அரிசிய நீங்க சமைச்சீங்க அப்படின்னா அதனுடைய முழுத்தன்மை அரிசி சோறாக மாறுது. அப்ப இந்த அரிசியில இருக்கக்கூடிய 100% சத்து அந்த சோத்துல வந்துருமா அப்படின்னா இல்ல. அப்போ ஒரு பழத்தை நீங்க எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய 100% சத்தும் உடம்பில் சேரும். சாப்பிட்றதுக்கு நிறைய முறைகள் இருக்கு. இந்த 7 தாதுக்களையுமே பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கே ஒரு நாள் ஃபுல்லா நம்ம பேசிட்டு இருக்கலாம். அதை பத்தியே அவ்வளவு விஷயம் அந்த 7 தாதுக்கள்ல இருக்கு. ஏன்னா அதுதான் உயிரை, நம்மளுடைய இயக்க சக்தியாக உணவை மாற்றி தருகிறது. இறைவன் எப்படி மனிதனை இப்படி ஒரு டிசைன் கொடுத்து படிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளவு அற்புதமான விஷயமாக இருக்கிறது. அது அத்தனையும் முத்துக்கள். நம்மளாலெல்லாம் சிந்திக்க கூட முடியாது, இவ்வளவு ஒரு பிரம்மாண்டம் நம்ம உடம்புல இருந்துட்டு. அப்ப இந்த 7 தாதுக்கள்ல நாம ஒரு எல்லாரும் நம்ம வீடு கட்டுவோம், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைப்போமா, எப்படி இருக்கணும்னு நினைப்போம். அப்ப பேஸ்மெண்ட்டை நல்ல உறுதியாக அமைக்க வேண்டும் அப்படின்னா இந்த 7 தாதுக்கள்ல ஃபர்ஸ்ட் ரசமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவை கொடுத்தோம் அப்படின்னா அது 100% ரசமாக மாறுகிறது, தன்மை உடையது. அப்ப எந்த குற்றமும் அதுல இல்லை. அது எப்படி நாங்க சமைச்சுதான் வருஷம் கணக்குல சாப்பிட்டுட்டு இருக்கோம், அதை எப்படி குற்றம்னு சொல்லலாம் அப்படின்னா, உதாரணத்துக்கு சொல்றேன். நிறைய டேட்டா பேஸ்ல இதுல ஒரு டேட்டா பேஸ் எனக்கு கிடைச்சதை நான் சொல்றேன். பருப்பு சாம்பார் எப்படி வைப்பீங்க? பூண்டெல்லாம் போட்டு, பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு சாம்பார் வைப்போம். இந்த பூண்டை பருப்போட சேர்த்துறனால பூண்டு சல்ஃபராக மாறுகிறதுன்னு சொல்றாங்க. ஆராய்ச்சியில இப்ப ரீசெண்டா சொல்லியிருக்காங்க. அப்ப பூண்டை அப்படியே சாப்பிட்டீங்கன்னா அதனுடைய முழு சத்தும் நமக்கு கிடைக்குது. இப்ப வாயுவை போக்கணும், பூண்டை சாப்பிட்டா நல்லது அப்படின்னா சும்மா சுட்டு நெருப்புல காமிச்சு சாப்பிடலாம். பட் இதை சாம்பார்ல கொஞ்சம் அதிகமா போட்டு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது சல்ஃபராக மாறுதுன்னு சொல்றாங்க. அப்ப சமைக்கும் பொழுது அதனுடைய தன்மைகள் ஒவ்வொன்றும் மாறுகிறது.
சரி, முழு நேரமும் எல்லா நேரமும் வந்து என்னால சமைத்த உணவு தான் சாப்பிட முடியுது. வேற எதுவும் சாப்பிட முடியல. இது வந்து பழங்கள்லாம் வந்து எப்போவாவது ஒரு நேரம் தான் சாப்பிடுறோம் அப்படின்னா, முடிந்த வரைக்கும் நம்மளால ஆனது நல்ல பழங்களை, சுவையான பழங்களை தேர்ந்தெடுக்கிறது. அப்புறம் காய்கறிகள், அப்படியே பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறிகள். ஒரு நாளைக்கு 3 நேரம் சாப்பிடுறோம் அப்படின்னா, அதுல வந்து 1 நேரம், 2 நேரம் நம்மனால எவ்வளவு முடியுமோ, அவ்வளவு பழங்கள் ஒரு நேர உணவாகவே எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து நம்ம உணவுக்கு முன்னாடி, பின்னாடி அப்படிங்கிறத விட, ஒரு நேரம் ஃபுல் மீலாவே அத எடுத்துக்கலாம். அது சாப்பிடுற முறைகள் நெறைய சொல்லியிருப்பாங்க. நெறைய தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த மாதிரியான முறையில நல்ல ரசமாக நல்லா மெல்றது மூலமா அங்கேயே ரசமா ஆக்கிரணும். அங்கேயே சுவைகள் எல்லாத்தையுமே எடுத்துறணும். சரி, சுவை எடுத்துட்டு வெறும் சக்கையை மட்டும் முழுங்குறோம். சுவை உள்ள நாக்குல எல்லா இடத்துலயுமே வந்து நல்லா நம்ம அப்சர்வ் பண்ணி முழுங்கிட்டுறோம். அதுக்கப்புறம் உள்ள போகக்கூடியது வெறும் சக்கையாகத்தான் போக வேண்டும். இந்த சக்கைனா என்னங்க? நம்ம சிறுகுடல் எரிக்கக்கூடிய ஒரு நெருப்பு ஆற்றலை கொண்டது. அக்குபஞ்சர்ல வந்து சிறுகுடல் வந்து நெருப்பின் மூலகம் அப்படின்னு சொல்றாங்க, உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடலுக்கு உஷ்ண சக்தி தேவை. இந்த சிறுகுடலில் எரிக்கிற தன்மையினால அந்த உணவில் இருக்கக்கூடிய ஃபைபர் இதெல்லாமே உள்ள போய் சிறுகுடல்ல அந்த தாது பொருட்கள் எரிஞ்சு உடம்புக்கு வெப்ப சக்தியாக கிடைக்கிறது. அதனாலதான் நம்ம பாட்டி எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அடிவயிறு சூடாச்சு கொஞ்சம் விளக்கெண்ணெய் வச்சு தேய்ச்சி விடு நல்லது அப்படின்னு. சரி, இப்போ மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இப்ப நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாரும் எதை எதிர்பார்ப்பீங்க? ஒரு அது தங்கமாக இருக்க வேண்டும் நினைப்பீங்களா? இல்ல பித்தளையாக இருக்கணும்னு நினைப்பீங்களா? இல்ல தகரமாக இருக்கணும்னு நினைப்பீங்களா? எல்லாரும் என்ன நினைப்போம்? தங்கம் தான் விலை மதிப்பற்றது, அதை தானே நினைப்போம். அதுதானே வேணும்னு கேட்போம். அப்ப தங்கத்தை எல்லாம் விட்டுட்டு இயற்கையான முறையில் கிடைக்கக்கூடிய பழங்களை எல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து நம்ம வெறும் தகரத்தை வந்து பிடிச்சுக்கிட்டு இருக்கோம்? ஃபாஸ்ட் ஃபுட்டு, துரித உணவுகள், இதெல்லாமே எந்த ரகத்தை சேர்ந்தது அப்படின்னு நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே எல்லாருக்கும் தெரியும். இப்ப நான் சொல்ல வந்தது அந்த தங்கமான இயற்கையான இயற்கை சமைத்து தரக்கூடிய ஒரு உணவை பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். இப்ப பழங்கள்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த சூரிய வெப்பத்திலேயே வந்து பழமாக மாறும். ஒரு காயாது மலரா இருந்து அது வந்து காயாகி அதுக்கப்புறம் கனியாகிறது அந்த சூரிய வெப்பத்திலேயே வந்து கனியாக மாறும். அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ரசம் தானாக ஊறும். இந்த பேஸே நல்லா இருக்கும். அதுதான் வந்து நான் இவ்வளவு நேரம் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். அந்த பேஸே கரெக்டா இல்லை. சாப்பிடக்கூடிய உணவே நீங்க வந்து தங்கமா சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உள்ள போயிட்டு செந்நீராக பிளட்டா மாறுறப்ப இன்னும் நல்லா ஆற்றலோட இருக்கும். 100% பிளட்டா மாறும். அதுக்கப்புறம் வந்து 100% எலும்பா மாறும், கொழுப்பா மாறும். கடைசியில வந்து விந்துநாதமாக மாறப்போ இன்னொரு உயிர் சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க சுக்கிலமாக மாறும் பொழுது, ஓஜஸ் எனும் சுத்த சக்தியாக மாறும் பொழுது ஆரோக்கியமான சக்தியாக இருக்கும்.
அப்போ உள் உறுப்புகள் எப்படி இருக்குங்க? ஆரோக்கியமான சக்தியாக உருவெடுத்துருச்சு அப்படின்னா உள் உறுப்புகள் எல்லாமே இன்னும் பலமாக இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்ப வாழக்கூடிய வாழ்க்கையில நம்ம வந்து எந்த ஒரு துன்பமும் இல்லாம, எந்த ஒரு நோயும் இல்லாம ஆற்றலோட இருக்கலாம். இப்ப இதுதான் வந்து வருமுன் காப்பது. அகுபஞ்சர் அததான் சொல்லுது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். முன்கூட்டியே உங்களுடைய உடலினுடைய சமநிலையை சமமாக வைத்துக் கொள்ளுங்கள், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் கரண்ட் கட் ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் ஒரு துன்பம் வந்துடுச்சு, ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னா 6 மாசம் படுத்துக்கிட்டோம் அப்படின்னா யார் பாப்பா நம்மள? இல்ல அந்த துன்பத்தை, அந்த கஷ்டத்தை நாம தானே அனுபவிக்கணும். அது எதுக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு நாம ஏன் தள்ளி போடுறோம்? இப்ப எல்லாருக்கும் அந்த பழக்கம் இருக்கு. தள்ளி போடுற அப்படிங்கிறது ஒரு பழக்கம் நம்ம கிட்ட. எல்லாருக்கும் ஒரு அசால்ட்டு, எல்லாத்துலயுமே ஒரு அசால்ட்டு. வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு நம்ம எல்லாத்தையும் சாப்பிடலாம். அதாவது வாழ்றதுக்காக சாப்பிட்டுட்டு இருந்த காலங்கள் மாறி இப்ப வந்து சாப்பிடுறதுக்காகவே வாழ்றதா இருக்கு. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சாப்பிடுங்க, ஆரோக்கியமானதா சாப்பிடுங்க, சுவையானதா சாப்பிடுங்க. இப்ப யாராவது பழங்கள் வேண்டான்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்களா? அந்த இனிப்பான பழங்களை விரும்பி சாப்பிடுறவங்க தான் எல்லாரும், எல்லா ஜீவராசிகளுக்கும் அது பிடிக்கும். இப்ப செய்தித்தாள்கள் எல்லாம் பாக்குறோம், ஒரு குழந்தை வந்து கேக் சாப்பிட்டு இறந்து போறாங்க. இன்னொருத்தங்க ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டு இறந்து போறாங்க. கேரளால பார்த்தோம் ஷவர்மா சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. இப்படி அங்கங்க நியூஸ் வந்து இந்த மாதிரி துரித உணவுகள் சாப்பிட்றதுனால இப்படி ஆகுதுன்னு சொல்றாங்க. என்னைக்காவது எங்கேயாவது ஒரு நியூஸ் வாழைப்பழம் சாப்பிட்டு இந்த மாதிரி ஆச்சு, ஒரு மாம்பழம் சாப்பிட்டு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு என்னைக்காவது எங்கேயாவது ஒரு நியூஸ் வந்திருக்கா? வந்திருக்காது. ஏன்னா இது 100% உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய உணவு. இப்ப காட்டுல உள்ள மிருகங்கள் சமைக்காம, சிங்கம், புலி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சமைக்காத மானை வேட்டையாடி அதெல்லாம் அப்படியே சாப்பிடும், அதுகளுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனா மனிதனுடைய உடல் நீ சமைக்காம, அதாவது மாமிசங்களை சமைக்காத உணவாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது நஞ்சாக மாறுகிறது. அப்ப இந்த 7 தாதுக்களும் நல்ல ஆரோக்கியமான தாதுக்களாக நமக்கு இருக்க வேண்டும்னா நம்ம பேஸே வந்து நல்லதா கொடுக்கணும். எல்லார் உடலும் தங்க தொழிற்சாலையாக மாற்ற வேண்டும். அப்ப என்ன பண்ணுங்க? நல்ல பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடலாம். சரி, கனிகளை மட்டுமே பேசிட்டு இருக்கோமே அப்படின்னா, மனிதர்களுக்கு உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய கனிகளை இறைவன் கொடுத்திருக்காரு. சரி, அப்ப பச்சையா சாப்பிடக்கூடிய காய்கறி எல்லாம் இருக்கே, தாராளமாக சாப்பிடலாம், அதுவும் நல்லது. சரி, எங்கனால இது ரெண்டுமே முடியல, எனக்கு சமைச்சே பழகிட்டேன் அப்படின்னா, சரி அந்த சமைத்த உணவையும் கொஞ்சம் சத்து உள்ளதாக மாற்றி உண்ணலாம். அது எப்படி? மண்பானையில சமைக்கிறது மூலமா அந்த சத்தை வந்து ஒரு காய்கறியினுடைய காய், கீரை இதெல்லாமே வந்து அதனுடைய சத்து அப்படியே இருக்கிற மாதிரி நம்ம சாப்பிட முடியும்.
இப்படி இயற்கை சார்ந்து இயற்கையோடு இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கை எப்படி இயற்கையோடு வாழக்கூடிய காட்டில் உள்ள மிருகங்கள், யானை, சிங்கம், புலி, கரடி இவெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்கிறதோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையும் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி, கிறிஸ்துக்கு முன்னாடி ஒரு 10,000 BC-ன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப மனிதர்கள் எப்படி வாழ்ந்திருப்பாங்க? அப்போ இயற்கையோட சேர்ந்து மலைக்குள்ள எப்படி மிருகங்கள் இருக்கோ அதோட சேர்ந்து அதுக்குள்ளதான் மனிதன் வாழ்ந்திருப்பான். அங்க இயற்கையான கிடைக்கக்கூடிய பழங்கள் இப்படிலாம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்பான். கிடைச்சப்ப சாப்பிட்டிருப்பான். இதான் திருவள்ளுவர் சொல்றாரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். இப்ப இயற்கையான சூழ்நிலையில மனிதன் வாழும் பொழுது எப்ப சாப்பாடு கிடைக்குதோ அப்பதான் சாப்பிட்டுருப்பான். எல்லா நேரமும் இப்ப நம்ம சாப்பிடுற மாதிரி தோணுச்சு அப்படின்னா நைட்டு போய் சாப்பிடுறது, தோணுச்சு அப்படின்னா எப்ப என்ன தோணுச்சுனாலும் நம்ம பாட்டுக்கு எடுத்து உள்ள போட்டுக்கிறோம். அப்ப கிடைக்கிறதெல்லாம் உள்ள போட்டோம் அப்படின்னா இந்த 7 தாதுக்கள் ஒழுங்காக நடக்குமா? பேஸே தப்பா இருக்கு. அப்புறம் எங்க போய் ரசமாவே மாறல, அப்புறம் எங்க போய் செந்நீரா மாறுறது? சாப்பிட்டதெல்லாம் வேஸ்டா போயிடுது. உடம்ப அக்செப்ட் பண்ணிக்கல. எது சாப்பிட்டாலும் சரியா ஜீரணமாகல, போயிடுது. எனர்ஜியே இல்லை. இப்ப நைட்டு தூங்குறோம், நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டுட்டு நீங்க நைட்டு படுத்தீங்க அப்படின்னா காலையில ஆரோக்கியமாக எந்திரிச்சு சுறுசுறுப்பா எல்லா வேலையும் செய்ய முடியும். இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறப்ப கால் பாதம் கீழே ஊன முடியல. நம்ம பாக்குறோம், நம்ம அக்குபஞ்சர்ல வரக்கூடிய அன்பர்கள், பயனாளர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா காலையில எந்திரிச்சதும் கால் கீழே ஊன முடியல அப்படிம்பாங்க. எந்திரிக்கிறப்பயே மூட்டி வலிக்குது அப்படிம்பாங்க. எந்திரிக்கவே முடியல. ஒரு சிலர்லாம் காலையில எந்திரிக்கிறதே கண்டிப்பா போயே ஆகணும், ஒரு வேலையை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க போவாங்களோ ஒளிஞ்சு ஆரோக்கியமான தூக்கத்தை விட்டு எழும்புறது இல்லை. அப்ப இந்த ஆரோக்கியம், எனர்ஜி, அந்த சி எனர்ஜி அப்படிங்கிறது உங்களுக்கு வரணும் அப்படின்னா அங்க பேஸ்மெண்ட் நல்லா இருக்கணும். காரனுடைய உற்பத்தி தொழிற்சாலையில ஏதாவது ஒரு பார்ட் தயாராகி வரல அப்படின்னா அங்க முழுமை அடையாது. அந்த கார் முழுமை அடைஞ்சு வராது. நாம உள்ள கொடுக்கறதே, அதாவது ரா மெட்டீரியலே தப்பா இருக்கு. இப்ப ரா மெட்டீரியல் நல்லதா கொடுத்தோம் அப்படின்னா எண்ட் ரிசல்ட் நல்லதா வரும். ஒரு குவாலிட்டியான, முழுமையான, ஆரோக்கியமான, எனர்ஜியா நல்லா ஃபாஸ்டா ஓடக்கூடிய ஒரு காரா வரும். இல்ல அப்படின்னா தகர டப்பால செஞ்ச மாதிரி ஒரு காரா வரும். நம்ம யாராவது நல்ல கார்ல சொகுசா பயணம் பண்ணணும்னு நினைப்போமா? இல்ல தகர டப்பா அதுல பயணம் பண்ணணும்னு நினைப்போமா? நல்ல குவாலிட்டியான சொகுசான கார்ல பயணம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் விரும்புவோம். அப்ப சொகுசான காரில் நீங்க பயணம் பண்ணணும் அப்படின்னா இயற்கையோடு இணைந்த ஒரு உணவை உண்டு வந்தோம் என்றால் அது சொகுசான எண்ட் ப்ராடக்டான சுக்கிலம், ஓஜஸ் எனும் சுத்த சக்தி நமக்கு
நல்லதாக கிடைக்கும். சரி, ரசம்னு பார்த்தோம், செந்நீர்னு பார்த்தோம். பிளட் டெஃபிஷியன்சி, பிளட்ல வந்து நிறைய கோளாறு இருக்கு அப்படிங்கிறது. ரசமே தப்பா இருந்துச்சு அப்படின்னா பிளட்ல கோளாறு இருக்கதான் செய்யும். சரி, பிளட்ல ஓரளவுக்கு எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா டிஷ்யூஸ்ல அங்கங்க வந்து தசைகள்லாம் வலிக்குது அப்படிம்பாங்க. அப்ப நீ கொடுக்கக்கூடிய ரா மெட்டீரியல் அங்க தப்பா இருக்கு. அதனால ஒன்று மற்றொன்றாக மாறவில்லை, சரியாக மாறல. இரத்தத்தில் ஏதோ ஒரு குறைபாடு இருக்கு, அதனால சரியா தசையா மாறல. சரி, தசை வரைக்கும் வந்துருச்சு. அப்புறம் கொழுப்பு நல்ல கொழுப்பா இருக்கா அப்படின்னா இல்ல, அங்கேயும் கெட்ட கொழுப்பா தான் இருக்கு. ஏன்னா சாப்பிடுறது கெட்டது, கெட்ட பொருளை கொடுத்துட்டு நல்ல கொழுப்பு வேணும்னு கேட்டா எப்படி முடியும்? கரெக்ட் தானே? கொடுக்கறது ஆரம்பத்துல நம்ம கெட்ட கொழுப்பா கொடுத்துறோம். நான் வந்து வெறுமனே ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு மண்ணை மட்டும் போட்டுட்டு கட்டடம் நிக்கலையே அப்படின்னா எப்படி நிக்கும்? அப்ப அங்க ஆரோக்கியமான ஒரு தரமான நல்ல உணவை கொடுத்தோம் என்றால் இங்க ஒரு ஸ்டேஜும் நன்றாக ஒன்றுக்கு பின் ஒன்றாக மாறி வரும். கொழுப்பெல்லாம் வந்து எலும்பா மாத்துது. இப்ப இதுல ஏதாவது ஒன்று குறைந்தது அப்படின்னாலும், ஒன்று தடைப்பட்டது அப்படின்னாலும் அடுத்தது உருவாகிறது, அதனுடைய ஆரோக்கியம் குறைந்து விடுகிறது. அதனாலதான் எலும்பு வலி. சரி, அப்புறம் போன் மேரோ. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் வந்து ஐவிஎஃப் சென்டர், எங்க பார்த்தாலும் வந்து குழந்தை இல்லை. காரணம் என்ன? அங்க ரா மெட்டீரியலே தப்பா இருக்கு. ரா மெட்டீரியலை மாத்தனா ஒன்றின் பின் ஒன்றாக எல்லாம் சீரடையும். இதைத்தான் தமிழ் ஆனந்த உலகத்துல ஒருத்தரும் வந்து சொல்லி உங்களுக்கு நல்வழிப்படுத்துறதுக்காகவும் எல்லாரும் நல்ல ஆரோக்கியமா இருக்கணும் அப்படிங்கறது தான் எண்ணம். அப்ப மஜ்ஜை, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு உயிரை, நமது உயிரை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சுக்கிலம், நமது உயிராற்றல், இன்னொரு உயிரை கொடுக்கக்கூடிய ஆற்றல், அது ஆரோக்கியமான உயிராக பிறக்க வேண்டும். அப்படின்னா பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும், தங்கம் கூடுதலாக இருக்கணும். அப்ப என்னங்க அழகா வந்து சித்தர்கள் பேர் வச்சிருக்காங்க ரசம் அப்படின்னு. ஒரு ஆப்பிள கடிச்சு பாருங்க, அப்படியே அதுல இருந்து சாறு, அந்த எசன்ஸ் அப்படியே ஊறி வரும். ஆனா நாம ஒரு காய் கீரை இதெல்லாமே வந்து சட்டியில போட்டு வணக்குனீங்க அப்படின்னா அதுல இருக்கிற தண்ணி எல்லாம் போயிடும், அங்க ரசமே இருக்காது. அப்போ உடம்பு ரொம்ப கஷ்டப்படும் ரசத்தை உருவாக்குறதுக்கு. இயற்கையானதுதான், ஆனா அது சமைத்தோம் என்றால் மாறுகிறது. அப்ப முடிந்த வரைக்கும் ஒரு நாளைக்கு கொஞ்சமாவது நம்ம வந்து ஆரோக்கியமான சமைக்காத உணவை உண்பதற்கு முயற்சி செய்யணும். அப்ப எண்டு ப்ராடக்ட் நல்லதா வரும். ஸோ ஆரம்பத்துல நல்லதா கொடுத்தோம் அப்படின்னா எண்டு ப்ராடக்ட் நல்லதா வரும். நீங்க பித்தளையோ இல்ல தகரத்தையோ தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்னா எண்டு ப்ராடக்டும் தகரமா தான் வரும். ஏன் எண்டு ப்ராடக்டே ஒரு சில நேரங்கள்ல வராது, 2வது ஸ்டேஜ்லயே நின்றோம், 3வது ஸ்டேஜ்லயே நின்றோம். அப்புறம் அந்த துன்பத்தை போக்குறதுக்காக வேற ஏதாவது நம்ம தேடுவோம். அதுக்கப்புறம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கஷ்டப்பட்டு எந்த ஒரு பயனும் கிடையாது. ஸோ அப்ப ரா மெட்டீரியலான இயற்கை உணவுகளை அப்படியே சாப்பிடக்கூடிய அத்தனை உணவும் இயற்கையான உணவு.
அனைவரும் இயற்கையான உணவை உண்டு இயற்கையோட சேர்ந்து அந்த வாழ்வியல், மண், சூரியன், சந்திரன், இரவு பகல் இதோடு சேர்ந்து இயற்கையான வாழ்க்கை வாழ்ந்து, இந்த இரவு பகல் அப்படின்னு சொன்னதுன்னா ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இரவு தூங்குவதற்காக, பகல் உழைப்பதற்காக. இதை வந்து அக்குபஞ்சர்ல யிங் யாங் அப்படின்னு அழகா பிரிச்சிருக்காங்க. இரவு நேரம் உற்பத்தி சக்தி, நம்ம உடம்பு ஓய்வெடுத்து உயிராற்றலை கூட்டுகிறது. பகல் நேரம் உழைப்பு இருக்கு, அந்த நேரம் உழைத்து நல்ல ஆரோக்கியமான உடலை பெற வேண்டும். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். ஐயா முடிச்சுக்கலாங்களா இதோட? வாழ்க வளமுடன் ஐயா. முடிச்சுக்கலாங்க. நண்பனியா லைன்ல இருக்காங்களா? இல்ல நீங்க இப்ப தொகுப்புரைக்கு சொல்ற கொடுங்கம்மா. சரி சரி, நன்றி நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்று சிறப்பு சிந்தனை உரையாக இயற்கை வாழ்வியல் என்ற தலைப்பிலே தன்னுடைய அற்புதமான சிந்தனை உரை அருளிய அருள்நிதி ஹீலர் சாபர் சாதிக் ஐயா அவர்களை அனைவரும் துரிய நிலையிலிருந்து வாழ்த்துவோம். சாபர் சாதிக் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் சிறந்த சேவை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா சொன்னதுல இருந்து சில குறிப்புகள். நாம தங்கமா இருக்கணுமா தகரமா இருக்கணுமான்றத மிக அற்புதமாக எடுத்துரைத்தார்கள். அதுல ஐயா சொன்னது வந்து, முதல்ல தேடி சோறு நிதம் தின்று தூங்கி திரிந்து நம்ம என்ன வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம் செத்தோம் அப்படின்னு தான் போறோம். அது இல்லாம நாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும். ஏன் வந்தோம், எதற்கு வந்தோம் என்பதை உணர்ந்து இந்த உடல் மொழியை புரிந்து அதற்கான ஒரு வாழ்வை வாழ வேண்டும் என்று அற்புதமாக சொன்னாங்க. இரு புனலும் வாய்ந்த மலையும் வறுபுணலும் வல்லரணும் நாட்டிற்கு உறுப்பு அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மழை நீர், ஊற்று நீர் ஆகிய இரு வகை நீர் வளமும் மலை வளமும் அம்மலையிலிருந்து பாய்ந்து வரும் ஆறுகளும் வலிமை பொருந்திய கோட்டையும் ஒரு நாட்டின் அங்கங்கள் ஆகும். திருவள்ளுவனார் வந்து ஒரு நாட்டிற்கே அங்கங்கள் என்று இத சொல்றாங்க. இது நம் உடலுக்கு என்று எடுக்கும் போது பஞ்சபூத சக்திகளாகிய நெருப்பு, நிலம், காற்று, மண் இது எல்லாமே நாம வளமா வச்சுக்கணும். அப்ப வளமா வச்சுக்கணும்னா ஒரு காருக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் பல தொழிற்சாலைகளில் இருந்து வந்தாலும் எல்லாமே இணைக்கும் போது ஏதாவது ஒன்று குறைவு ஏற்பட்டால் அது பூர்த்தியாகாது. ஒரு காருன்னு சொல்ல முடியாது. அதை ஏதோ ஒண்ணுதான் சொல்லுவோம். அது தங்கமா இருக்கணுமா தகரமா இருக்கணும்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கணும். இது ரொம்ப சிறப்பா ஐயா சொன்னாங்க. அதாவது ஒவ்வொருவருடைய பார்வை மாறுபடும் இல்லையா? இயற்கை ஆர்வலரை கேட்டா ஏரி குளம் சுத்தமா இருக்கணும், வேளாண் துறை அமைச்சரை கேட்டா இயற்கை உரம் போட்டு வரணும் அப்படின்வாங்க. அதே மாதிரி ஒவ்வொருவருடைய பார்வையுமே மாறும். இதுல நமக்கு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அற்புதமாக நமக்கு இந்த நாம் உண்ணக்கூடிய உணவானது எவ்வாறு 7 தாதுக்களாக மாறுகிறது என்பதை ஐயா அவங்க ரொம்ப சிறப்பா சொன்னாங்க. அதாவது ரசம், ரத்தம், தசை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, சுக்கிலம் என்று அந்த சுத்த சக்தியான உயிராற்றலாக மாறுகிறது. கொடுக்கக்கூடிய ரசமே நீங்க வந்து சிறந்ததொரு இயற்கையோடு இணைந்த அந்த இயற்கையான உணவை நாம சமைக்காமல் அதனுடைய தன்மை கெடாமல் நாம் உண்டோமானால் இது அனைத்துமே இந்த 7 தாதுக்களும் ஒன்றோடு ஒன்றாக இணைந்து சிறப்பாக வரும்.
எங்கேயாவது குறை இருந்தா ஒண்ணுத்துல தடை ஏற்பட்டு அது சரியா வராது அப்படின்னாங்க. அந்த 7 சக்தியும் நமக்கு சிறப்பாக வரணும்னா, உதாரணத்துக்கு சொன்னாங்க, முதல்ல காரு, அடுத்தது தங்க நகை சொன்னாங்க, அடுத்தது மாவு சொன்னாங்க இல்லையா, கோதுமை போட்டா கோதுமை மாவு தான் வரும், அரிசி போட்டா அரிசி மாவு தான் வரும், பதிலாக வராது. அதுக்குதான் நமக்கு அப்ப சொன்னாங்க, விதை ஒண்ணு போட்டா சொர ஒண்ணு முளைக்குமான்னுட்டு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. முன்னோர்கள் இதெல்லாம் கருத்தில் கொண்டுதான் சித்தர்கள் எல்லாருமே நமக்கு காய் கனிகளை ரொம்ப அற்புதமா கொடுத்திருக்காங்க. முக்கனிகளுக்கு ஈடான கனியே இல்ல. அதே மாதிரி தேங்காய் கனி அதுவும் ரொம்ப சிறப்பா இருக்கு. அதாவது காட்டில் வாழக்கூடிய விலங்குகள் இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழ்வதால் அவை எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் தேடி போவதில்லை, அதற்கு நோயே வராது. அப்படியே நோய் வந்தாலும் அது பட்டினி கிடந்து தன் சக்தியை மீண்டும் அது உயிர்ப்பித்துக் கொள்ளும். ஆனால் மனிதனானவன் உண்டு உண்டு தவறான உணவை உண்டு அதனாலேயே நோய்வாய்ப்பட்டு இருக்கிறான். இப்ப இதெல்லாம் இப்போ நம்ம எப்படி பழத்தை எப்ப சாப்பிட முடியுதுன்னோ அது இயற்கையான உணவா சாப்பிடலாம். பழங்கள் என்று எடுத்தாலே பப்பாளி, அன்னாசி, கொய்யா, நாவல் நிறைய இருக்குங்க. இது பெரிய லிஸ்ட் போட்டுக்கலாம். நமக்கு அடிக்கடி சுபாராவி மேடம் சொல்லியிருக்காங்க. நமக்கு நன்மணி ஐயா அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க இயற்கையோடு இணைந்த வாழ்வை வாழுங்க, இயற்கையோடு சார்ந்து வாழுங்கன்னு சொல்லுவாங்க. மகரிஷி சொன்னதையே தான் எல்லாருமே திருப்பி சொல்லின்னு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே நம்ம ஆரோக்கியமா வாழணும்ன்றதுதான். இதுதான் ஐயா சொன்னாங்க, நீங்க தங்கமா இருக்க விரும்புறீங்களா, பேஸ சிறப்பா கொடுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் வேண்டாம், இந்த துரித உணவு தானே அது, ஜங்க் ஃபுட் வேண்டாம். இதெல்லாம் சாப்பிட்டு என்ன ஆகுதுன்னா, நம்முடைய அந்த விந்துநாத சக்தி, கடைசியாக வரக்கூடிய அந்த சக்தி சரியான உற்பத்தி, உயிர் சக்தியை உண்டாக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரென்த் இல்லாம போகுது. இன்றைக்கு நிறைய குழந்தை மையங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு காரணமே தவறான உணவு பழக்கம். அதை தொடர்ந்து அந்த உணவு பழக்கம் தவறா இருக்கும்போது மனமும் மாறுபடும், உணர்வுகளும் மாறுபடும். அப்போ உங்களுக்கு உயிர் சக்தி அது எழும்பாது. இதுதான் இப்ப இந்த ஒரு உயிரை உருவாக்கக்கூடியது மட்டுமல்ல, நாம் பிறந்ததற்கும் இறப்பதற்குமே தேவைப்படக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த சுத்த சக்தி, விந்துநாத சுத்தில சக்தி என்பதை அனைவருமே உணர வேண்டும். ஒரு உயிர் பிறப்பதற்காக மட்டுமல்ல, நாம் தினம் தினம் ஆரோக்கியமாக இருக்கக்கூடியதுக்கு இந்த உயிர் சக்தி தான் நமக்கு உதவுகிறது. எனவே நீங்கள் தங்கமாக இருக்க விரும்புகிறீர்களா, தகரமாக இருக்க விரும்புகிறீர்களா என்று ஐயா கேள்வி கொடுத்துட்டாங்க. அது ஒவ்வொருவருடைய புரிதல், ஒவ்வொருவருடைய எண்ணம், அவரவர் அதாவது நமக்கு ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க, உங்களுடைய சக்தி நீங்களே எடுத்துக்கோங்க, உங்களுக்கு தேவை அவரவர் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ பெஸ்ட் சாய்ஸ், நீங்க என்ன விரும்புறீங்களோ அதுதான். ஆரோக்கியமான அந்த சி எனர்ஜி சொன்னாங்க சைனா, அந்த பேஸ் நல்லா இருந்தா ஒவ்வொன்றும் அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு சக்தியும் நமக்கு சரியா இருக்கும். அதனால நாம் கொடுக்கக்கூடிய ரா மெட்டீரியல் சரியானதாக இருக்கணும், குவாலிட்டியா இருக்கணும், முழுமையானதாக இருக்கணும், ஆரோக்கியமானதாக இருக்கணும். அப்பதான் அது நல்ல குவாலிட்டியான சொகுசான கார். இப்ப எல்லாமே சொகுசு தான் விரும்புறோம், எல்லாத்துக்கும் வெளியில இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் சொகுசா விரும்புறோமே. ஆனா நம்முடைய உடல் இந்த குவாலிட்டியா இருக்கணும், சொகுசா இருக்கணும் இருக்குன்றத நாம விரும்புறது இல்ல, அத பத்தி நினைக்கிறதே இல்ல. ஏன் தான் நம்ம அங்க தவற விட்டோம் என்று தெரியல. முழுமையாக தவற விட்டோம் அனைவருமே. அதற்காகத்தான் ஆரோக்கியமாக இருங்கள் என்று தமிழ் ஆனந்த யோகத்திலே எல்லோருமே, எல்லா ஆசிரியர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஆரோக்கியமான வாழ்வை வாழ்வோம். இல்லைன்னா தகர டப்பா கார் தான் வரும், அது உங்களுடைய செலக்ஷன். ஓகேங்களா? நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். தங்கம் கூடுதலா இருக்க நம்முடைய அந்த ரசம் சிறந்த குவாலிட்டியாக இருக்க வேண்டும் என்பதை மிக அற்புதமாக எடுத்துரைத்த சாபர் சாதிக் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். யாரேனும் கேள்வி கேட்க விரும்புகிறீர்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அதற்கு முன்னாடி சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் சொன்னார் ஐயா. அதாவது சில சமைச்ச உணவுகளை சாப்பிட்டு ஃபுட் அலர்ஜி, ஃபுட் பாய்சன் அது மாதிரிலாம் நிறைய பேர் உடல் நலம் சரியில்லாமல் போயிடுறாங்க. ஆனால் இந்த இயற்கை உணவு, காய்கறி, பழங்கள், அதை இன்னொன்று பார்த்தீங்கன்னா பியூட்டி, அதை நம்ம சாப்பிடவே முடியாது. அந்த காய்கறி கனிகள் சாப்பிட்ற முடியாத நிலைக்கு போனால் அழுகி போயிடும்.
அதை நம்ம சாப்பிடவே முடியும். நல்லா இருந்தால் தான் சாப்பிடவே முடியும். சரிதானுங்களா? வாழ்க வளம். அருமையான பாயிண்ட். வாழ்க வளம். ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா, அது கெட்டு போயிடுச்சு அப்படின்னாலே அதாவது அதுவா கெட்டு போயிடும். நாம சாப்பிடுறதுக்கு முன்னாடியே அதுவா அழுகி போயிடும். அது அது நம்ம அப்ப நம்ம உண்ணக்கூடிய தன்மை இழந்துரும். அது வயத்துக்குள்ளேயே ஆமா, போகாது. வாயிலே இருந்து வாயிலிருந்து வெளியிலே போயிடும். ஆட்டோமேட்டிக்கா துப்பிடுவோம். ஆனா ஆமா. இந்த சமைச்ச உணவுங்க அது இல்ல இந்த அந்த சுவை மேல அதிகமா இருக்கிற சுவையினால அது உள்ள அழுகிய தன்மை மறைஞ்சு அந்த பாய்சன் கேரக்டர் மறைஞ்சு போயிருக்குது. அதை நம்ம அது நாக்கு மசாலால கண்டுபிடிச்சு மறைச்சிடறாங்கய்யா. அதுதாங்க உண்மை. மசாலா அதுதான். அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்துலதான் நம்ம நாவு அடிமையாக இருக்கிறது. நல்ல ஒரு சிந்தனை. அருமை அருமை. வாழ்க. நன்றிங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொன்னீங்க. அதாவது கிடைச்சதெல்லாம் வாயில போடுறோம்னும் போது எனக்கு உண்மையிலே 2-3 பேரை நான் ரொம்ப நோட் பண்ணிட்டே இருக்கேன். கிச்சனுக்கு போவாங்க, எடுத்து வாயில போட்டுக்குவாங்க, மறுபடியும் வருவாங்க, வாயில போட்டுக்குவாங்க. இதே மாதிரி ஒரு 2-3 கேரக்டர் எங்க வீட்லயே நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பதான் நினைப்பேன், இது என்ன ஒரு அரவை மிஷினா அந்த வயிறு? பாவம், அதுக்கு வாய் இருந்தா அது சொல்லும், நான் மிஷின் இல்ல, எனக்கு நேரம் கொடு, நான் ஜீரணிக்கிறதுக்கு நேரம் கொடு அப்படின்னு. அந்த கருத்தையும் நீங்க சொன்னீங்க. அஜீரணத்தால தின்று தின்று நோய்வாய்ப்பட்டவர்கள் தான் அதிகம் இருக்கிறார்கள் என்பதை சிறப்பாக சொன்னீர்கள் ஐயா.